Travancore Sindur. It's your key to luxurious living at Saligramam. தென் மாவட்டத்தில் மரவரில் யார் பேசுங்கிற ஒரு போட்டி பன்னீருக்கும் இவர் நயனாருக்கு இருந்தது. பன்னீர் ஒருங்கிணைப்பாளராக வந்ததும் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நயனார் வெளியிருக்கார். டிடிவிக்கு கீழே நயினார் இருந்தாரு. இன்னைக்கு அவருடைய மனநிலை தான் கூட்டணியிலிருந்து வெளியேற நாங்க காரணம்னு டிடிவி பேசுறாரு. அப்ப அந்த ஈகோ அது கல்லர்களுக்கு மேல நயனாருக்கு இல்லை, கல்லருக்கு சப்பார்டினேட் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. டிடிவி எப்படி உள்ள வந்தாரு? 4 மணிக்கு அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போடுறாரு. யோசித்து தான் போடுறாரு. இது சசிகலா குடும்பம் இன்னும் சிக்கலோ ஒன்றெல்லாம் யோசித்து தான் போடுறாரு. தைரியமா போடுங்க 5 மணிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு நேரே. அப்ப அண்ணாமலையால் தான் வந்தாரு. இது மட்டும்தான் பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அங்க தேவர் மட்டுமில்ல, தேவேந்திரகுல வேளாளர்களை ஆளாட்டே ஆக்கக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியும் சசிகலா அந்த தரப்பு உள்ள பண்ண முயற்சி பண்ணதையும் அதை செங்கோட்டையும் முறியடிச்சு காட்டினதும் கல்லர்களுக்கு கூட தகுதி திறமை ஆளுமை பெருசு. கள்ளர் மறவர்னு இருக்கும்போது இவங்களுக்கு தூக்கி இவங்களுக்கு இறக்குறது இல்ல. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலை. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் கலை. சார், இப்போ டிடிவி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், அடுத்து நயினார் நாகேந்திரன் அவர்கள், இந்த மூவருக்கிடையே என்ன நடக்குது? மூவருக்கு இடையில என்ன நடக்குன்னா, திறந்து பேசணும்னா சில விஷயங்களை திறந்து பேசிடலாம். பேசணும் சார். பேசிடுறேன். ஓபிஎஸ் மறவர், நயினார் நாகேந்திரன் மறவர், இவர் டிடிவி கள்ளர். இந்த 3 பேரும் அதிமுக அரசியலுக்குள்ள இருந்தவங்க. அதிமுக அரசியல்ல முடிவு பண்ணது சசிகலா குடும்பம், கள்ளர் குடும்பம். தே அலோன் கான் டு அன்டூ திங்ஸ் ஆஃப்டர் ஜெயலலிதா. ஜெயலலிதா தான் மெயின். அதுக்கு பிறகு இவங்க தான் பூசாரிகளாக இருந்து அதில் யார் யாருக்கு என்ன, யாரை எப்படி பண்ணுங்கிறத, ஜெயலலிதா யாருக்கு வரம் கொடுக்கணும், யாரை தட்டணும், யாரை மேலே கொண்டு வரணுங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பவர் இருந்தது. அந்த பவரில் தனக்கு பெரிய உதவியை பண்ணது. நான் என்னைக்கும் நன்றி கடன் பட்டவன், நன்றி உணர்வு உள்ளவன்னு நயனார் நாகேந்திரனே அதை வெளியாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்குள்ள ஓபிஎஸ் சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் பண்ணும்போது, நான் மறவனாக இருந்தால் துரோகம் பண்ணுவேனான்னு ரொம்ப கடுமையாக ஓபிஎஸ்க்கு எதிராட்டே பேசினார். அப்போ அந்த இடத்துல ஓபிஎஸ் நயனார் நாகேந்திரன் ரைவலரி உள்ளுக்குள்ளே இருக்குது. சொந்த ஜாதிக்குள்ளே தான் ரைவலரி இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துக்குள்ள நம்மளை காலி பண்ணிட்டு அந்த இடம் ஓபிஎஸ் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் அதிமுக அரசியலுக்குள்ள நயனாருக்கு இருந்த இயல்பு தான் அது. இந்த கட்டத்துக்குள்ள செங்கோட்டையன் போன்றவர்களும் நயனாரை விட ஜெயலலிதாவும் ஓபிஎஸ் தான் இது இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நயனார் வர விடதோட ஓபிஎஸ் பெட்டர், நமக்கு அமனபிளா இருப்பார், சார்ந்து இருப்பாருன்னு 2011 காலகட்டங்களில் அவர் ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்ததான் அந்த செயல் இதுல இருந்தது. செங்கோட்டையன் செயல் இதுல இருந்தது. செங்கோட்டையன் ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் செயல்பட்டார். அவர் தான் அன்னைக்கு அந்த ஆபரேஷனை ஜெயலலிதாவுக்கான நடவடிக்கைகளை பண்ணாரு. கவுண்டர் என்ன கவுண்டர் தானே? செங்கோட்டையன் கவுண்டர் தான். கவுண்டர் ஜெயலலிதா அந்த கவுண்டர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்போ சசிகலாவிடமும் பவர்ஃபுல்லா இருந்தார். 2011 எலெக்ஷனுக்கு முன்னாடி சசிகலா வர்சஸ் செங்கோட்டையன் வர ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு இதையும் ஜெயலலிதாவுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. கூட்டணியில யாரெல்லாம் சேர்க்கணும் போது கிருஷ்ணசாமியை சேர்க்கணுங்கிறத நம்ம சொல்றோம். அப்பவும் செங்கோட்டையன் சொல்றாரு, கிருஷ்ணசாமியை சேர்க்க விட மாட்டாங்களே, கிருஷ்ணசாமியை என்ன வக்கீல் செய்யணும்னு சொல்லும்போது, கிருஷ்ணசாமியை சேர்க்கலன்னா அந்த ஓட்டு இலவச ஓட்டாட்டு கலைஞருக்கு போயிடும், அது அநீதி. அப்போ நம்ம அந்த ஓட்டு வரணும்னா கிருஷ்ணசாமியை சேர்த்து தான் தீரணும்னு சொல்லும்போது, அப்போ தென் மாவட்டத்துக்குள்ள அதிமுக தோத்துட்டு இருக்கு. ஏதோ தென் மாவட்டம் கோட்டணி பொய்யா சொல்றாங்க. 2004 தோல்வி, 6 தோல்வி, 9 தோல்வி, தொடர் தோல்வியில இருக்கு. காரணம் கிருஷ்ணசாமி ஓட்டு இலவசமா கலைஞருக்கு கிடைக்கிறது தான். இவங்க வேற மாதிரி கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இதையும் நீங்க சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப கேட்பாரு வக்கீல், அம்மா திடீர்னு ஏதாவது கிராஸ் கேட்டுட்டாருன்னா நான் கரெக்டா பயில் சொல்லணும்னு ஒவ்வொரு மைனூட் டீட்டெயிலையும் நம்ம கொடுப்போம். ஸோ அங்க தேவர் மட்டும் இல்லை, தேவேந்திரகுல வேளாளர்களை ஆளாட்டே ஆக்கக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியும் சசிகலா அந்த தரப்பு உள்ள பண்ண முயற்சி பண்ணதையும் அதை செங்கோட்டையும் முறியடிச்சு காட்டினதும் 2011 அது இருக்குது. அந்த 2011 காலகட்டத்தில் தான் செங்கோட்டை என்ன நினைக்கிறாருன்னா, நயினார் வரக்கூடாது, பன்னீர்செல்வம் நமக்கு மேனேஜபிளான ஒரு ஆளா இருப்பாருங்கிற எண்ண ஓட்டம் இருக்கு. ஜெயலலிதா தான் முடிவு பண்ணணும்.
செங்கோட்டையனுக்கு முடிவு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவா இருக்கு. என்கிட்ட நம்மகிட்ட அதை சொல்லுவார். அப்போ நயினார் மேல ஒரு குறிங்கிறதும் அங்க இருக்குது. இதற்கிடையில இல்ல நயினார் வேண்டாம் ஓபிஎஸ் பெட்டர் அப்படின்னு சூஸ் இருக்குது. ஓபிஎஸ் மேனேஜபிள் ஆட்டு, யாரையும் டாப்பிள் பண்ண முயற்சி பண்ண முடியாதாட்டு, நமக்கு தோதான நம்ம கைக்கு அடக்கமான ஒரு மரவரா இருப்பாரு. ஜெயலலிதா தான் முடிவு பண்றாரு. நம்ம அடுத்த இடத்துல இருக்கனால அன்னைக்குள்ள சிச்சுவேஷன் நமக்கு கைக்கு அடக்கமான ஒரு மரவரா இருப்பாரு. நயினார் அப்படி இருக்க மாட்டாரு. ஸோ அப்படி நம்மளை சார்ந்து நமக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆதரவாளரை தான் யாரும் விரும்புறாங்க. ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜாதி கூட அதுதான் விரும்புவாங்க. பட் ஒரு ஜாதிக்குள்ள ஒருத்தரை பிக் பண்ணுன்னு சொல்லும் போது வரக்கூடியவங்க நமக்கு போட்டியாளராட்டோ, நம்மளை கவுக்க நினைக்காதவராட்டோ, நம்மளோட அதிகாரத்தை குறைக்க முயற்சி பண்ணாதவராட்டோ இருக்கணும்னு சொன்னா அதுல நமக்கு அமனபிள் ஓபிஎஸ் தான். 2011 காலகட்டம் நான் உள்ள இருந்தவங்கிறனால சொல்றேன். கடைசியா சசிகலா கைதான் வாங்கிட்டு செங்கோட்டையன் ஓபிஎஸ்ங்க ரொம்ப டம்மிலாகத்தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த முறை கொடுத்தாங்க. அதெல்லாம் வேற விஷயம். பட் இந்த இது இவர்களுக்குள்ள இருந்தது. ஓவரால் தென் மாவட்டத்தில் மரவரில் யார் ஸ்பேஸுங்கிற ஒரு போட்டி பன்னீருக்கும் நயினாருக்கு இருந்தது. பன்னீர் ஒருங்கிணைப்பாளராக வந்ததும் தாக்கு பிடிக்க முடியாது, நயினார் வெளியேறிட்டார். பாஜகவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் கேக்குறது, டிடிவி அமமுகல டிடிவி தலைமையில கீழே நயினார் கொஞ்ச நாள் இருந்தாரா? அப்ப நடந்தது என்ன? அப்ப ஏன்னா இப்ப என்ன பேசு பொருளா வருதுன்னா அந்த ஈகோ கிளாஷ் ஆகுது. டிடிவிக்கு கீழே நயினார் இருந்தாரு. இன்னைக்கு அவருடைய மனநிலை தான் கூட்டணியிலிருந்து வெளியேற நாங்க காரணம்னு டிடிவி பேசுறாரு. அப்ப அந்த ஈகோ கிளாஷ் அது கல்லர்களுக்கு மேல நயினாருக்கு இல்ல, கல்லருக்கு சப்பார்டினேட் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. கல்லருக்கு சப்பார்டினேட்டுங்கிற மனநிலையை மறவர்களை ஏத்துக்கிட்டாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்லர்ஸ் காலிங் த ஷாட்ஸ், எஸ்டிஎஸ்னாலும் சரி, ஐயா நடராஜனாலும் சரி. எஸ்டிஎஸ் நான் அவருக்கு ஆதரவாளர். சேந்தங்காடு துரைமாணிக்கம் சோமசுந்தரம் மிகப்பெரிய சமூக சீர்திருத்த புரட்சியாளர். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட கிராம அதிகாரிகளை அபாலிஷ் பண்ண சொல்லி மிகப்பெரிய, அது எம்ஜிஆர் தான் லீடர் பண்ணது. எஸ்டிஎஸ் அவர் பெரிய ஹீரோ. அவங்களோட தகுதி திறமை ஆளுமை அது பெருசு. கல்லர்களுக்குள்ள தகுதி திறமை ஆளுமை பெருசு. கள்ளர் மறவர்னு இருக்கும்போது இவங்களுக்கு தூக்கி இவங்களுக்கு இறக்குறது இல்ல. அவங்க எஸ்டிஎஸ் ஆனானப்பட்ட எம்ஜிஆர் சேலஞ்ச் பண்ணி லீடரா நின்று இருக்கிறாரு. அது தனிப்பட்ட ஒருத்தருடைய தனிப்பட்ட அழகு திருநாவுக்கரசு சிஎம்ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாரு என் நண்பர். அப்போ அவன் அடிமையா இருக்கல. இவரு எம் நடராஜன் ஜெயலலிதாவுக்கு சூட்டை தாண்டி நின்னார். நாம நடராஜனை எதிர்த்தங்கிறதும் ஒத்துக்கிறோம், அது நாம மறுக்கல. சரி, அப்ப டிடிவியோட அந்த கள்ளருக்கு கீழே நயினார் மறவர் கீழே சபார்டினேட்டா இருந்ததுனால இன்னைக்கு அதனுடைய வன்மம் பாஜகவுடைய ஒரு மாநில தலைவரா இருக்கும் போது அந்த வன்மம் மாறல. நயினார் அந்த வன்மத்துல இல்லவே இல்லை. we must not blame any person without evidence. டிடிவி சார்னு இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியோட ஒரு தலைவராட்டு பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு நயினார். டிடிவி சார்னு சொல்லி இன்னைக்கு அவருக்குள்ள ஸ்டேட்டஸை பார்க்கல. அன்னைக்கு நமக்கு லிப்ட் பண்ணாருங்க, இந்த நன்றி உணர்வுல பண்றாரு. இதுக்கு முன்னாடியே நயினார் சொல்லியிருந்தாரு நன்றி உணர்வோட இருக்கணும், அது அந்த குடும்பத்தால தான் நான் வந்தேங்கிறத அவர் தலைவரானது பதிவு பண்ணியிருக்காரு. டிடிவியும் ஓபிஎஸ் இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நான் பார்க்கணும் அப்படின்னு மோடி அவர்களை பார்க்கணும்னு ஓபிஎஸ் சொல்லும் போது இவர் அப்படிலாம் கிடையாது என்கிட்ட சொல்லி இருக்கலாம்லன்னு ஆணவமா சொல்றாரு டிடிவி சொல்றாரு. அப்ப இந்த ட்ரையாங்கிள் எப்படி போகுது? ஓபிஎஸ் விஷயத்துல நயினார் எக்ஸீட் ஆகி அந்த வார்த்தையை பேசியிருக்காண்டாம். நயினாருக்கு மெரிட் இருக்குது. அவர் 30% ஓட்டு திருநெல்வேலி எடுத்திருக்காரு. ராம்நாட்டில் 30% ஓட்டு எடுத்திருக்காரு. அண்ணாமலையை மாத்தினது தவறு. ஈரோடு கிழக்குல பாஜக நிற்காம போனது தவறு. ஆர்கே நகர்ல தமிழிசைக்கு எதிராக இன்னெல்லாம் கூத்தடிச்சது தவறு. பட் நயினார் நியமனம்ங்கிறது அந்த இடத்துக்குள்ள கரெக்ட் தான். அது நம்ம நயினாருக்கு மெரிட் இருக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் பேசுறோம். நயினார் இந்த இடத்துல தவறு செய்தது என்கிட்ட கேட்டிருந்தா நான் சந்திக்க வச்சிருப்பேன்னு சொன்னதுதான் தவறான இது. அப்போ நான் பிஜேபி தலைவரா ஒரு பொசிஷன்ல வந்துட்டேன், ஆளுங்கட்சியோட மாநில தலைவரா இருக்கிறேன். நீங்க பிரதமரை சந்திக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டீங்க. அன்னைக்கு உள்ள நிலைமை காலச்சக்கரம் மாறுதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நயினார் காட்டுறாரு. உண்மையில பிரச்சனைனா நயினார் நினைச்சிருந்தாலும் பார்த்திருக்க முடியாது. அதுதான் மேட்டர். இவரு அதுக்கு நான் உன்கிட்ட பேசினேங்கிற ஆதாரத்தையும் காட்டுறாருல. நாங்க நயினார் நாகேந்திரனுடன் நான் பேசினேன்னு ஓபிஎஸ் ஆதாரையும் காட்டிட்டாரு. அப்ப இதெல்லாம் மீறி அவர் சொல்றாருன்னா ஆணவம்ங்கிறது டிடிவியோட வார்த்தையா இருக்கு. ஓபிஎஸும் என்கிட்ட அதை சொன்னாரு. ஓபிஎஸும் சொன்னாரு, காட்டினாரு, சொல்லி சொன்னாரு. என்னால அந்த தம்பிக்கு எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன் உங்க ஜாதி பிரச்சனை, நான் இது உள்ளுக்குள்ள பேச முடியாதுன்னே.
அப்போ நான் 2 மரவருக்குள்ள நான் பிரச்சனை பண்ணுவேன்லாம் நினைக்காங்க. அப்படியெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு, நான் எதுனாலும் டைரக்டா பண்ணக்கூடிய ஆளுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அது வேண்டாம்னு நானும் என்ன அவர் கம்பல் பண்ணல. அவர் ஒன்றும் நீங்க பேசுங்கலாம் சொல்லலை, நல்ல மனுஷன் அவர். அப்போ அவர் ஏன்டா அது சொல்லும் போது நான் இந்த கருத்தை அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவருக்கும் வந்து உடனே அதை சொல்லாண்டான்னு ஒரு ஹெசிடேஷன் இருந்து, என்னால அந்த தம்பிக்கு ஒரு இது வர வேண்டாங்கிற கொஞ்சம் குவாலிட்டியான ஆளாக தான் 100% ஓபிஎஸ் வந்து அதில் செயல்பட்டார். நயினார் தான் அதில் கொஞ்சம் எக்ஸஸா நம்மகிட்ட அதிகாரம் வந்துட்டு என்கிட்ட நினைச்சா பண்ணியிருக்க முடியும்னு சொன்னார். வாரணாசியில் உங்களுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு உங்களுக்கும் டிடிவிக்கும் அழைப்பு இருந்ததா? நீங்க அமித்ஷா சொல்லி நிற்கிறீங்க, உங்களுக்கு ஏன் மோடி பிரச்சாரம் பண்ண வரல? நீங்க அறிக்கை கொடுத்த பிறகு உங்களுக்கு அதை ஏன் ரெக்டிஃபை பண்ணி பிஎம்ஓல வந்து பண்ண முடியல? அப்போ இந்த இஷ்யூங்கிறதே வேற டீப் ரூட்டட். அப்ப என்ன பார்வையில பாஜக பாக்குறாங்க? இப்ப சமீபத்துல ஜி.கே. மூப்பனாருடைய அந்த நினைவு நாள் நிகழ்வுல கூட டிடிவிக்கும் அழைப்பு இல்லைங்கிறதும் அவருக்கு வருத்தம். அப்ப பாஜகவுடைய பார்வை இவங்க இந்த 3 பேரு ஜாதி ரீதியா பார்க்கும்போது எப்படி இருக்கு? இவங்க 3 பேரெல்லாம் ஜாதி ரீதியா வச்செல்லாம் அவங்க பார்க்கல. அவங்களுக்கு 1000 பிரச்சனை கிடக்கு, இன்னும் நேஷனல் பிரசிடென்டே போட முடியல, அதுக்கு கான்சென்சஸ் வரல, பீகார் இருக்குது, வெஸ்ட் பெங்கால் இருக்குது, அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள பாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள 29 கொஞ்சம் எம்பிக்கள் வரணுங்கிறத அவங்களுக்கு நோக்கம். அதை வச்சுதான் அவங்க இங்க நகருவாங்க. 20% எடப்பாடி உள்ள வந்தது, 20% ஓட்டு பலங்குள்ள ஒருத்தர் வந்தது பெரிய பலமா நினைக்கிறாங்க. பட் அவரோட நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறிங்கனால நம்ம போன்றவர்கள் வந்து அவர்கிட்ட அலர்ட்டா இருக்கணும். மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் நம்மளை டீச் பண்ணியிருக்கிறாரு, 24 டீச் பண்ணுவார் நான் சொன்னேன், அதே மாதிரி டீச் பண்ணி போயிட்டாரு. ஸோ அவர்கிட்ட பலத்துக்கு ஏற்ற சீட்டு வாங்கணும், கவனமா இருக்கணும், நம்ம இதை சொல்றோம். இப்ப சொல்றாங்க திட்டமிட்டு இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்ற முயற்சி பண்ணினார் நயினார்னு டிடிவி சொல்றாரு. நயினார் சாஃப்ட் டார்கெட்னு சகோதரர் நயினாரை டிடிவி அடிக்கிறார், அவ்வளவுதான். அதுல வேற ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ரியல் பொசிஷன் நானே சொல்றேன். இது டிடிவி எப்படி உள்ள வந்தாரு? 4 மணிக்கு அண்ணாமலை வந்து பிறந்தநாள் வாழ்த்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போடுறாரு, யோசித்து தான் போடுறாரு. இது சசிகலா குடும்பம் இன்னும் சிக்கலோ ஒன்றெல்லாம் யோசித்து தான் போடுறாரு. தைரியமா போடுங்க, 5 மணிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு நேரே. அப்போ அண்ணாமலையால் தான் வந்தாரு. அண்ணாமலை அதுல ரிஸ்க் எடுத்து சசிகலாவையும் டிடிவியும் செக்ரிகேட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்களோட இந்த க்ளோஸ் அண்ணாமலை வருது. அண்ணாமலை நல்ல நண்பர், அவர் இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு இந்த க்ளோஸ் வருது. அப்ப இங்க நயினாரை தள்ளி வச்சுட்டு இந்த வளையம் இது வந்து நயினார் வெர்சஸ் அண்ணாமலை அவங்களுடைய அந்த தனிப்பட்ட உள்குத்தா அல்லது இது கூட்டணி பிரச்சனையா? நயினார் வெர்சஸ் அண்ணாமலையே இல்ல. நயினார் தலைவரா வந்திருக்கிறாரு. இங்க வந்து இஷ்யூ அண்ணாமலை மாத்தினதான் இஷ்யூ. ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணாம சீமான் கிட்ட திராவிடத்துக்கு எதிர்ப்பு தமிழ் தேசிய அணி கோட்டை விட்டதுதான் இஷ்யூ, நயினார் இஷ்யூ அல்ல. ஆனா இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியில போன டிடிவியா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், அண்ணாமலையை தூக்குறாங்கல்ல. அண்ணாமலைக்கு எடப்பாடி தான் இஷ்யூ. எடப்பாடி வீழ்த்தினாதான் 40 வயசு அண்ணாமலை எதிர்காலத்துல சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும், அது சந்தேகமே இல்லை. அதுக்கு தக்கனதான் அவர் நகர்வாரு. இப்போ எடப்பாடி தான் இஷ்யூ. எடப்பாடியை புல் டவுன் பண்றதுதான் அண்ணாமலைக்கு இஷ்யூ. எடப்பாடியை புல் டவுன் பண்ணதுதான் டிடிவிக்கு இஷ்யூ. ஓபிஎஸ் கொஞ்சம் பாசிட்டிவாட்டு வேற ரூட்லயும் போறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சாஃப்ட் டார்கெட் ஆட்டு நயினார் அடிக்கிறாங்களே தவிர நயினார் குற்றவாளி அல்ல. சூப்பர் ப்ளோஸா அந்த வார்த்தையை அவர் பேசியிருக்காண்டாம். அப்படின்னு இன்னொன்னு வந்து எல்லாரையும் சேர்க்க போறோம்னு சொல்லும் போது கூட நான் என்ன சொன்னேன்னா, அவர் இயல்பா மனசுல இருக்கிறத சொல்றாரா, தலைமை இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்றாராங்கிறத அடுத்து அவர் சொல்றதை வச்சுதான் சொல்லணும்னு சொன்னேன். அப்ப அவரு எப்ப அடுத்து கிளியரா என்னன்னு சொல்லிட்டாருல, சேர்க்கறதுக்கெல்லாம் நாங்க இல்லைங்கிறத இப்ப சொல்லிட்டாருல, நீங்க அந்த பேட்டி எடுத்து பாருங்க. அவரு கொஞ்சம் இயல்பா பேசக்கூடிய ஆள் தான் நயினார். இல்ல அப்ப அந்த இயல்புலதான் அவர் சொல்றாரு நயினார் இபிஎஸ் தான் வந்து முதல்வர் வேட்பாளர்னு சொன்னாரு. இவர் தூக்கி வச்சுக்கிட்டு இபிஎஸ் கொண்டாடுறாரு அப்படின்னு டிடிவி இன்னைக்கு வந்து கிளைம் பண்றாருல. அப்ப அது என்ன இயல்பா இருக்கிறதா, அது திட்டமா? அது தினகரன் தான் அதை கரெக்டா பொலிட்டிக்ஸ் பண்றாரு. இபிஎஸ் முக்குலத்தோரின் விரோதி, சசிகலாவை கிராக் டவுன் பண்ணவரு, பன்னீரை ஒற்றை தலைமைக்காக இது பண்ணவரு, தன்னை கமாண்ட் பண்ண டிடிவியை காலி பண்ணவர், அடிச்சதெல்லாம் டான்னு 3 பேருமே முக்குலத்தோர்ல பெரிய பொசிஷன்ல வந்தவங்க. அப்போ இதையும் தாண்டி 10.5 எடுத்தேங்க விழுத்தன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு பொறுப்பற்றத்தனமா ஒரு முதல்வருக்கு எவ்வித தகுதியும் இல்லாதவராட்டு செயல்பட்டவர். அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க முக்குலத்தோர். ஸோ இது எல்லாம் முக்குலத்தோர் மத்தியில் அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும் போது அதை ஹேண்டில் பண்றாரு டிடிவி. அரசியல்வாதி அதைத்தானே செய்வாரு. மீண்டும் சொல்றேன், அதுக்கு சாஃப்ட் டார்கெட் நயினார் தவிர நயினார் எந்த விதத்திலும் குற்றவாளி கிடையாது.
சரி, இந்த ஒரு பார்வை இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, மறவர், கள்ளர் இந்த வாக்குகளை செல்வாக்க குறைக்கணுங்கிறதுக்காக நயினார அந்த முகமா கொண்டு வர்றாங்களா? நயினார் மூலமா மறவர்கள் பிஜேபிக்குள்ள வராங்க. இதுக்கும் ஓபிஎஸ் தனி கட்சிக்கும் டிடிவி தனி கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பிஜேபிக்குள்ள அதுவரை இல்லாத மறவர்கள் சோசியல் இன்ஜினியரிங் மூலமா ராமநாதபுரத்துல 30% வாக்கு மேல எடுக்கிறாரு, இங்க திருநெல்வேலி எடுக்கிறாரு. இது ஒரு கட்சியில மாநில தலைவராக வரும்போது இந்த நாடார்களுக்கு கட்சி ஆட்டு, இந்த நாடார்கள் பேக்கிங் ஆட்டு, ஆல்வதர் ஃப்ரெண்ட் ஆட்டு, தோத்தாலும் ஜெயித்தாலும் மோடிக்காக இந்துத்துவாக நிற்கக்கூடிய இந்த நாடார்களோட கட்சியில அவங்க பிரதமர் கட்சியில ஜெயிக்கணும்னா சோசியல் இன்ஜினியரிங் வரணும். ஐஎம் தேவேந்திரர், யுவார் நரேந்திரர்னு தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்தை கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சிக்குள்ள ஒரு மறவர் பேக்கிங்காக நயனார் நயந்திரன் பாஜகவுக்கு மறவர்களை வளர்க்க கொண்டு வராங்களே தவிர இதற்கும் அவங்களுக்கும் எப்படி ஒப்பிட்டு பேச முடியும்? இப்ப இது யாருக்கு யாரு சபார்டினேட் சார்? நாடாருக்கு மறவரா, மறவருக்கு அது நாடாரா? மாறும். அது தேசிய கட்சியில மோடிக்கு எல்லாரும் சபார்டினேட்டு. தமிழிசை இருக்கும்போது தமிழருக்கு சபார்டினேட்டு, கவுண்டர் இருக்கும்போது கவுண்டருக்கு சபார்டினேட்டு. இப்போ மறவர் இருக்கும்போது மறவருக்கு மற்றவங்க சபார்டினேட் தான் இருக்கணும். ஆனா லீடர் கவுண்டர் தான், அண்ணாமலை தான். பொன்னாரு மற்ற எல்லாமே பிரசிடென்ட் தான். அண்ணாமலை லீடர், காமராஜ் லீடர், அண்ணாமலை லீடர், மூப்பனார் லீடர், பழனியாண்டி தலைவர், சி சுப்பிரமணியன் தலைவர், கக்கன் தலைவர், ப ராமச்சந்திர நாயுடு தலைவர் பிரசிடென்ட், காமராஜ் லீடர், அண்ணாமலை லீடர், மூப்பனார் லீடர், உடையார் தான் லீடர், காமராஜ் நாடார் தான் லீடர், வெள்ளாள கவுண்டர், அண்ணாமலை தான் பாஜக லீடர். என்ன புரிஞ்சுக்கணும்? யாரு சுப்பீரியர், யாரு கீழன்னு நாங்க புரிஞ்சுக்கணுமா? சுப்பீரியர் கீழெல்லாம் இல்ல, மக்கள் அபிமானத்தை யார் பெறாருங்கிறதா மேட்டர். அதுக்கு பல தகுதிகள், என்டியூரன்ஸ், திறமை எல்லாமே இருக்குது. ஒருத்தர் என்டியூரன்ஸ்ல வந்திருக்கலாம், ஒருத்தர் மேனிபுலேஷன்ல வந்திருக்கலாம், ஒருத்தர் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ல அண்ணாமலை மாதிரி வந்திருக்கலாம். சரி சரி, இப்ப இந்த அதிமுக பாஜக கூட்டணி, இந்த கூட்டணியில இருந்து இப்ப ஓபிஎஸ் டிடிவி வெளியில போயிட்டாங்க. இந்த தேவர் சமூக பாலிடிக்ஸ்னு வரும்போது நத்தம் விஸ்வநாதனா இருக்கட்டும், செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், தேவர் கம்யூனிட்டி தானே இவங்க எல்லாம் இப்ப இபிஎஸ் சைடு. இப்ப அடுத்து இதை எப்படி கன்சால்டேட் பண்ணுவாங்க? தேவர்கள் தான் செல்வாக்கு இல்லையே, ஓபிஎஸ் தானே செல்வாக்கு இருந்தது. அவங்க தானே போயிட்டாங்க. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு ஓபிஎஸும் போயாச்சு. இப்ப இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியை பார்க்க மறவர் கம்யூனிட்டி நயினார் மட்டும் தானே உள்ள இருக்கிறாரு. நயினார் பாஜக தலைவரா இருக்காரு மேடம். இப்ப நான் கூட்டணியை தானே சொல்றேன், அதிமுக பாஜக கூட்டணி. இப்ப சேர்த்து பாருங்க எலெக்ஷனுக்கு. இப்ப நீங்க திருப்போணத்துல சீமான் பேசினாரு, கொடநாடு கொலையாளிகளை ஸ்டாலின் ஏன் கைது பண்ணலன்னு சொல்லும் போதுதான் முக்குலத்தோர் எகிரி கை தட்டுனா சீமானுக்காக. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது எவன் காலத்துன்னு சொல்லும் போதுதான் எகிரி கை தட்டுனா முக்குலத்தோர் சீமானுக்காக. கலந்துகிட்டது முக்குலத்தோர், சீமானுக்கு தான் கை தட்டுனா. எடப்பாடிக்கு எதிராதான் கை தட்டுனா. போட்டு கேக்கட்டு, அண்ணாமலை கேக்கட்டு, டிடிவி கேக்கட்டு, ஓபிஎஸ் கேக்கட்டு, முக்குலத்தோர் எடப்பாடிய சீமானை எதிர்த்து பேசுறதுக்கு பெரிய அளவுல கை தட்டுனா. சசிகலாவை திருச்சாலையில சொல்ல சதின்னு யாரு சொன்னா? சீமான் தான் சொன்னான். போல்டா சொல்றான் சீமான். 2021 முக்குலத்தோரோடு சீமான். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாங்க. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது எப்படி தேவர் சமூக வாக்குகள் கன்சால்டேட் ஆகும்னு நான் கேட்கிறேன். தேவர் சமூக வாக்குகள் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. மருதராஜ் மர தம்பிகள்லாம் அந்த கம்யூனிட்டிக்குள்ள எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. எடப்பாடி கூட இருக்கக்கூடிய தேவர்கள் 2024 பிளாப் ஆயிட்டாங்க. 10.5ங்கிறது அவங்களுக்கு பெரிய ஆறா வடுவா தான் இருக்குது. நயினார் பாஜகவுக்குள்ள பொறுத்த அளவுல தேவர் ஓட்டை கொண்டு வர்றதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் தான். ராமநாதபுரத்திலும் திருநெல்வேலியும் அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. இதுதான் பார்வை. சரி, இப்ப நிறைவாக இப்ப மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் வைக்கணும், பாரத ரத்னா விருது வழங்கணும் தேவருக்கு, அதை நாங்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுக்கிறாரு இபிஎஸ் அவர்கள். இதுவும் எந்த நோக்கி? அந்த சமூக வாக்குகளை வாங்குறதுக்காக. ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதி வாக்கு வராதுங்கிறத அவர் உணர்வாரு. நாடார், தேவேந்திரகுல வேளாளர், முத்தரையர், யாதவர் போன்றவங்க எல்லாம் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ரெட்டலையில் பலனில்லாத ஜாதிகளால தான் சீமான் 1% 8% வந்திருக்கிறாரு. ரெட்டலையால பாதிக்கப்பட்ட ஜாதிகள்னா முக்குலத்தோரை சொல்லலாம். ரெட்டலையால பலனில்லாத ஜாதிகள்ல வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற ஜாதிகள்லாம் இவரு ஜாதிவாரி கணக்கெடுக்க நடத்தாம 10.5 கொடுத்தனால கொதிச்சு போய் இருக்கிறாங்க. பாஜக அதிமுக ஷீட் ஷேரிங் முடியல. 2 தடவை ஷீட் ஷேரிங்ல பிரேக் ஆச்சு. இப்பவும் இவரை
தூக்கி சமக்கிறதோட அது சீட் ஷேரிங்ல பிரேக் ஆனா பிஜேபிக்கு நல்லது. அவரோட நடவடிக்கைகள் அதுதான் காட்டுது. அததான் நீங்களும் விரும்புறீங்க. நான் அதுதான் விரும்புறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா? நன்றி சார். பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த சமூக வாக்குகள் யாருடைய மக்கள் வாக்குகள் யாருக்கு போக போகிறது என்பதை. நன்றி உங்களுடைய தகவல். நன்றி கலை. பசியப்ப ஜாதிகளுக்காக நான் உழைக்கக்கூடியவன், என்னைக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் ஓட்டுன்னு சொல்லக்கூடியவன். அதை 2026 நிரூபிச்சு காட்டுவேன். அது பல தலைகளுக்கும் அது புரியும். தமிழக அரசியல்ல சமூக நீதிக்கான ஒரு பாதையை மேலும் அது வலுப்படுத்தும். நன்றி சார். இதுவரை அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். Travancore Sindoor. It's your key to luxurious living at Saligramam. இதான் இது மட்டும்தான். Paniyana Milky Mist. Only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.